ஹாய் டெமோஸ். இன்னைக்கு டிஎன்பிசியில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 1962 நடந்த சைனீஸ் இன்வேஷனால என்னெல்லாம் ஆக்ட் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி செசஷன் ஆக்ட். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஸோ அப்போ வந்து சைனீஸ் இன்வேஷன் நடந்ததுனால இந்தியாவில் இருக்க ஒரு சில டெரிட்டரியெல்லாம் வந்து அவங்க சைடு எடுத்துக்க பார்த்தாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஆன்டி செசஷன் ஆக்ட்ன்றதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ செசஷனிஸ்ட் மூவ்மெண்ட்டை வந்து தடுக்கணும். ஸோ அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து டெரிட்டரி வந்து பிரிஞ்சு போகிறத தடுக்கணும் அப்படின்றது தான் இதோட எய்ம். அதே மாதிரி இந்த ஆக்ட் மூலமாக வந்து இந்தியாவோட யூனிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்டி செசஷன் ஆக்ட். ஸோ இது வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ மிச்சம் இருக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஆன்டி இமிகிரேஷன் ஆக்ட், ஆன்டி டிராஃபிக்கிங் ஆக்ட்னு சொல்லி எதுவுமே வந்து கொண்டு வரல. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து 1 மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து என்னன்னா அது மட்டும்தான், 1 ஒன்லி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட என்ன பற்றி டீட்டெயில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 16th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1963. ஸோ பேசிக்கலி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்றது நம்ம ஆல்ரெடி இருக்கிற ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரது தான் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து 1963 16th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டேட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த 16th CAA 1963 வந்து சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ.